ஈஸியா வந்து எப்படி வந்து பணம் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணுறது? எதில வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்? நாம வந்து ஏன் வந்து பணம் சம்பாதிக்காமயே இருக்கோம்? நாம ஏன் வந்து இன்னும் வந்து மிடில் கிளாஸ்ல வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம்? அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்து இருக்கும். சரி, இதுலருந்து எப்படி வெளிய வர்றது? எதில இன்வெஸ்ட் பண்ணுறது? எப்படி சேமிக்கிறது? அதுக்கான என்ன ரூல்ஸ் இருக்கு? நம்ம வந்து சம்பாரிச்ச பணத்த வச்சு வாழ்ந்த வாழ்க்கையில வந்து நம்ம மிடில் கிளாஸ்லயே வந்து மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். நெறைய லோன் இஎம்ஐ நமக்கு நெறைய வந்து பண தேவை இருக்கு. ஆனா வந்து அதுக்கான பணம் வந்து நமக்கு வரவே மாட்டேங்குது. என்னதான் வாழ்க்கை போட்டு வரும்? அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து உங்கள்ட்ட இருந்துட்டே இருக்கும். முதல்ல நம்ம வந்து பணம் சம்பாதிக்க தொடங்கணும்னா, எதில இன்வெஸ்ட் பண்ணணும், எதில வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கறத தவிர, நம்மளோட பாசிட்டிவ் திங்ஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனா பண்ணணும். நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயத்துல தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஆனா அதில வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் வர வைக்கணும். அப்பன்னா வந்து மட்டும் தான் வந்து முடியும். அதில வந்து ஒரு நோக்கம், அதில உங்களுக்கு ஒரு இது இருக்கணும். அப்போ ஒரு ஈடுபாடு இருந்தா மட்டும் தான் வந்து ஈஸியா வந்து பணம் சம்பாதிக்க தொடங்கவும் முடியும். இன்வெஸ்ட் பண்ணி அதுலருந்து காசு எடுக்கவும் முடியும். எண்ணத்த சரியா வச்சுக்கிட்டு, நாம இதில தான் வந்து இந்த வழியில தான் செல்லணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வந்துச்சுனாலே, நீங்க வந்து அதில வந்து செல்வீங்க. அதில வந்து உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சிட்டு, முக்கியமா வந்து உங்கள வந்து மாத்தணும். நெறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான தேடணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களோட நெகட்டிவ் திங்க்ஸ்லாம் வந்து உடைச்சிட்டு, நீங்க வந்து கண்டிப்பா வந்து பெரிய ஆள் ஆவீங்க அப்படின்னு நம்பிக்கை வச்சுட்டு, உங்களுக்கு தேவையான அதாவது வாழ்க்கை முன்னேற்ற தேவை என்னன்னு பார்த்து தேடுங்க. ஒரு பிற்காலத்தில பணம் வந்தா வந்து சந்தோஷம் வந்துங்கிறது தான் உண்மை. அதனால நீங்க வந்து பணத்த தேடி வர ஆரம்பிச்சீங்கனாலே போதும். உங்களோட நெகட்டிவ் திங்க்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து தவிர்த்தா மட்டும் போதும். உங்கள முட்டாளாக்க பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே, என்கிட்ட அறிவு இருக்கு அப்படின்னு காமிக்கணும்னா, உங்கள்ட்ட வந்து நெறைய பணம் இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க வந்து முட்டாள் ஆகாம, ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனா வந்து மத்தவங்களுக்கு தெரிவீங்க. உங்க மேல வந்து மத்தவங்களுக்கு இன்ட்ராக்ட் ஆவாங்க. ஏன்னா, நீங்க வந்து உங்கள்ட்ட என்ன ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் என்னதாவே இருந்தாலும், கொஞ்சம் உங்களுக்கும் கொஞ்சம் வந்து பணம் சம்பாதிக்க திறன் இருக்கணும். ஒரு முட்டா பையன் வந்து ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே நீங்க வந்து திருப்பி ஒரு பதில் சொல்லணும்னா, கண்டிப்பா வந்து பணம் சம்பாதிக்கிறது எப்படி? இன்வெஸ்ட் பண்ணி நெறையா வந்து எர்ன் பண்ணுறது எப்படி? நாமளும் வந்து மத்தவங்கட்ட சந்தோஷமா இருக்கிறது எப்படி? அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இல்லன்னா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து பணம் சம்பாதிக்க தெரியாமயே வந்து மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டே இருப்பீங்க. மத்தவங்கலாம் வந்து முன்னாடி முன்னேறி போயிருப்பாங்க. ஏன்னா, அவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி சேமிப்பு பண்ணுறதுன்னு சிறு குழந்தைலருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ஒரு தொடக்கம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா தான் வந்து, அது தொடக்கம் இருந்தா தான் ஒரு முடிவுன்னு இருக்கும். அதே போல தான் நீங்க தொடங்குனா தான் ஒரு முடிவுன்னு ஒண்ணு வரும். இல்லைன்னா நீங்க வந்து எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா, எதுவுமே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து கிடைக்காமயே போயிரும். அப்ப வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்க. நான் வந்து முட்டாளாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பதிலடி தரணும். அப்போனா வந்து முடியும். அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி? நமக்கு வந்து ட்ரெய்னிங்கே தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. அது மூலியமா வந்து நிறையா வந்து வழிகள்லாம் இருக்குது. பேங்க் மூலியமா பண்ணுறது, உங்களுக்கு இருக்கிற குழந்தை மணி வச்சு வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணி பணக்காரன் அப்படின்னு நிறைய வழிகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கத்துக்கிட்டா மட்டும் நிறைய தேனா தான் கிடைக்கும். தேனணும்னா நீங்கள் வந்து தேவையில்ல சின்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதிலேயே வந்து உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காத வேலை, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அது நீங்க அட்ராக்ட் ஆகி அதுலேருந்து அடிமையா இருப்பீங்க. அதை விட்டு வெளிய வரணும்னா, கண்டிப்பா நீங்க வந்து இன்னொன்னு மேல வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் குடுத்தா தான் வந்து முடியும். கான்சன்ட்ரேஷன வந்து மாத்தணும். உங்களோட நோக்கத்த மாத்தணும். உங்களோட இன்டென்ஷன் என்னது? உங்க நோக்கம் என்னதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, உங்களோட தீமையெல்லாம் மாத்துனா வந்து தான் முடியும். இல்லன்னா நம்ம வந்து மாட்டிக்கிட்டு வந்து ரொம்ப கஷ்டம். இது வந்து நம்ம காலம் ஏறி அடிக்கப்படாங்கிற மாரி, ஒரு படத்துல சொன்ன மாரி, நீங்க அந்த மாரி மாறணும்னா வந்து கண்டிப்பா அது தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் முடியும். இல்லைன்னா வந்து நீங்களும் என்ன முட்டாள் மாரி தான் இருப்பீங்க. சொட்டை மண்டைய போட்டு, தொப்பைய நீட்டிக்கிட்டு ஒரு மாக்காளமா தான் இருப்பீங்க. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க வந்து அறிவாகணும், அழகா இருக்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் பணம் தேவை. இதுக்காக நீங்க கோடி கோடியா சம்பாதிக்க தேவை கிடையாது. ஓரளவுக்கு வாழ்க்கைய வந்து சந்தோஷம் தர அளவுக்கு ஓரளவுக்கு பணம் வேணும்னா, கண்டிப்பா வந்து இன்வெஸ்ட் பண்ணத தொடுங்க. அப்பதான் வந்து முடியும். இல்லைன்னா வந்து நீங்க வாழ்க்கையில பின்காலத்துல வந்து இது வந்து கஷ்டப்படுவீங்க. ஐயய்யோ! இத முன்னாடி பண்ணியிருக்கலாமே தெரிஞ்சிருந்தான்னு. அதுக்கு இப்பயே வந்து ஆரம்பிச்சுருங்க. அப்பனா வந்து முடியும். உங்களோட வந்து பாசிட்டிவ் திங்க்லாம் வந்து நெறைய வந்து உங்களோட நெறைய உங்களுக்கு நெறைய வந்து கிரியேட்டிவ் திங்கிங் நெறையா இருக்கும். அதெல்லாம் தெரியாதனால தான் வந்து நெகட்டிவ் திங்கிங் மறைச்சிருது எல்லாத்தையுமே. அதாவது உங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் வெளிய கொண்டு வராம இருக்கறனால தான் நீங்க வந்து இன்னும் எல்லாத்தையும் வந்து மாட்டிக்கிட்டு முட்டாளா வந்து திரிஞ்சுட்டு இருக்கீங்க. அப்ப என்ன பண்ணணும்? நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப நம்ம வந்து நமக்குள்ள இருக்க நெகட்டிவ் தாட் தான் நம்மள வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கு. எதையுமே வந்து தெரிஞ்சுக்காம வந்து விட்டுட்டுருக்கு. இந்த சோசியல் மீடியா வந்து நெறைய வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம இதெல்லாம் வந்து பார்க்கலாம். டைம் இருக்கு. ஒரு ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் தான் பார்க்குறோம். என்டர்டெயின்மென்ட் பார்க்குறது தவறு கிடையாது. சோசியல் மீடியா அடிமையா இருக்கிறது தான் தப்பு. அதே தவிர நீங்க ஒரு 2, 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு பார்க்கலாம் தவறே கிடையாது. நீங்க வந்து நெறைய இன்வெஸ்ட் பண்ணி நெறைய கத்துக்கிட்டா எவ்வளோ மணி நேரம் வேணாலும் பார்க்கலாம். நீங்க வந்து கத்துக்கிறதுக்கு 5 மணி நேரம் செலவு பண்ணீங்கன்னா, ஒரு என்டர்டெயின்மென்ட்டுக்கு ஒரு 6 மணி நேரம் அது மாரி செலவு பண்ணா கூட தவறு கிடையாது. ஏன்னா, நீங்க 5 மணி நேரத்துல நெறைய வந்து கத்துக்க முடியும். நம்மளுக்கு புடிச்சது தெரியாதுன்னா சீக்கிரம் சீக்கிரம் வந்து புரிஞ்சுக்கிட்டு தேடி கத்துருவோம். நீங்க வந்து மேல வரணும். நான் வந்து ஒரு ஹானஸ்ட்டா இருக்கேன் அப்டின்னா வந்து முடியாது. கொஞ்சம் வந்து நீங்க கொஞ்சம் வந்து மாத்திக்கணும் உங்களையே. உங்க ஆட்டிட்யூடு, உங்க சேஞ்ச் எல்லாத்தையும் மாத்திட்டாவே போதும். ஈஸியா வந்து முன்னேற முடியும். மத்தவங்கள பார்த்து வந்து தயங்கிட்டு நீ வந்து நீ தான் வந்து அது வந்துன்னு சொல்லிட்டு, உங்கள நீ வந்து குறை கூறிட்டு இருந்தீங்கன்னா வந்து முடியாது. கெத்தா காட்டணும். நம்ம தான் வந்து ஓரளவுக்கு மாஸா வரணும் அப்டின்னு நெனைப்போம். ஆனா வந்து முடியாத அளவு இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு நம்மட்ட தகுதியும் இருக்காது, பணமும் இருக்காது. அதனால வந்து நெறைய பக்கம் அவமானப்பட்டுருப்போம். என்ன பண்ணுவோம்? இப்ப திறமைய காட்டணும்னா கண்டிப்பா வந்து பணம் வேணும். அப்ப என்ன வேணும்?
உங்களுக்கு ஒரு மூளை வளர்த்துறதுக்கான ஒரு ஐடியா வேணும். அந்த ஐடியாவ தான் நான் வந்து சொல்ல போறேன். ஒரு டைம் பாருங்க. வந்து மறக்காம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து முடியும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து வேறு வழிய பார்த்து கொஞ்சம் மண்டையில குழம்பி போயிருவீங்க. தினமும் இது பாத்துருங்க. வந்து ஈஸியா வந்து முன்னேறதுக்கான வழிய நான் சொல்றேன்.